ஆன்மீக செய்தி. சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், விவரம். ஜெயஸ்ரீ, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் அங்க இருக்கக்கூடிய செங்கமலப்பட்டி பகுதியில் நேற்று காலை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் எதிர்பாராத விதமாக வெடி விபத்தானது ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் ராம் பிரகாஷ், ராமச்சந்திரன் மற்றும் இன்னாசி முத்து, அவரோடு பாண்டித்துறை ஆகியோர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து இரங்கல் செய்தியையும் அவர்களுக்கான நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவியும் வழங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் முறையான அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றனவா என்பதையும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்.